வணக்கம். இன்றைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் ஜீவ சமாதி ஆன ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளை பற்றி தான். துறவு என்பது வெளி வேஷம் அல்ல, அது உள்ளத்தில் நிறைவேற வேண்டிய ஒப்பற்ற வெற்றியாகும். உள்ளத்தில் எரியும் ஆசைகள் தணியாமல் இருந்தாலோ வெளி வேஷங்களாலோ எந்தவித பயனும் இல்லை. எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எந்த காரியம் செய்தாலும் சரி, உள்ளத்தில் தூய்மை வேண்டும். உள்ளம் தூய்மை பெற என்ன செய்ய வேண்டும்? பகவானை நினைத்து தியானத்தில் மூழ்குங்கள். அப்படி மூழ்கினால்தான் உள்ளம் தூய்மை பெறும் என்று பஜகோவிந்தம் சொல்கிறது. இப்படி மன தூய்மை பெற்றதற்கு சித்தப்புருஷர் ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளை உதாரணமாக சொல்லலாம். தியானத்தால் உள்ளத்தை துப்புரவுப்படுத்திய அவர் அதன் மூலம் வியத்தகு சாதனைகள் புரிந்தார். சத்ரு சம்ஹாரமூர்த்தியின் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறியது என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் அவர் தியானத்தில் பெற்ற வெற்றியை உளமாற உணர முடியும். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா அன்பு கோவில் கிராமத்தை சேர்ந்த தம்பதியர் நல்லமுத்து பொன்னம்மாள். இவர்கள் திருச்சி மாவட்டம் வாதிரிப்பட்டியில் குடியேறியிருந்தனர். அவர்களுக்கு 13/6/1880 ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கனக சபாபதி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். புதுச்சேரி சென்று தன் மாமா வீட்டில் தங்கியிருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்தார். 1901 அவருக்கும் சொர்ணத்தம்மாள் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 2 மகள்கள், 1 மகன் பிறந்தனர். கனக சபாபதியின் இல்லற வாழ்வு இப்படி அமைதியாக போய்கொண்டிருந்த போது அவருக்குள் ஆன்மீக தேடல் திடீரென அதிகரித்தது. 1915ஆம் ஆண்டு தனது 35வது வயதில் சிதம்பரம் கோவில் கும்பாபிஷேகத்தை காண சென்றார். அன்றே இல்லற வாழ்வை துண்டித்தார். சுமார் ஓராண்டு எங்கெல்லாமோ சுற்றி திரிந்தார். அவரது மாமா ஒரு ஊரில் அவரை கண்டுபிடித்து வாதிரிப்பட்டிக்கு அழைத்து வந்தார். கடியப்பட்டியில் அவருக்கு ஆசிரியர் வேலையும் வாங்கி கொடுத்தார். ஆனால் கனக சபாபதிக்கு அந்த வேலையில் மனம் ஒட்டவில்லை. 1917ஆம் ஆண்டு மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறி மாயமானார். சுமார் 11 ஆண்டுகளாக எங்கு போனார், என்ன செய்தார் என்று தெரியவில்லை. 1928ஆம் ஆண்டு திருச்சி மலைக்கோட்டை நந்தி கோவில் தெருவில் உள்ள நாகநாத சுவாமி கோவிலில் தியான கோலத்தில் இருந்ததை கண்டுபிடித்தனர். ஆசிரியர் கனக சபாபதியாக உள்ளே சென்றவர் அருள் திரு சத்ரு சம்ஹாரமூர்த்தியாக வெளியில் வந்திருந்தார். 11 ஆண்டுகள் தவமும் தியானமும் அவரை சித்தராக மாற்றியிருந்தது. அட்டமா சித்திகள் கைவரப் பெற்றிருந்தார். ஒருவரை பார்த்ததும் அவரது முப்பிறவிகளை அறிந்து கொள்ளும் ஆற்றல் அவருக்குள் மலர்ந்திருந்தது. நடப்பதை முன்கூட்டியே அறியும் சக்தியும் தவ வலிமையால் அவருக்கு கிடைத்திருந்தது. இதனால் அவர் சொன்னவையெல்லாம் அப்படியே நடந்தன. இந்த சக்திகளையெல்லாம் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தவோ அல்லது வெற்றி விளம்பரம் தேடிக்கொள்ளவோ பயன்படுத்தவில்லை. மாறாக மனிதர்களிடம் பின்னி பிணைந்துள்ள வஞ்சகம், சூது, கோபம், பொறாமை, பொய், திருட்டு, புறம் பேசுதல், கெடுதல் செய்தல், பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை போன்றவற்றை ஒழிக்க பயன்படுத்தினார். மனிதர்களிடம் உள்ள இந்த தீய குணங்களை சத்ருவாக கருதினார். அவற்றையெல்லாம் சம்ஹாரம் செய்து வந்தார். இதனால் அவரை சத்ரு சம்ஹாரமூர்த்தி என்று அழைக்க நாளடைவில் அந்த பெயரே நிலைத்துவிட்டது. இவர் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கு ஏதாவது மரத்தடியில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து விடுவார். விராலிமலை சந்தைப்பேட்டையில் வன்னி மரத்தடியில் அமர்ந்து அருளாசி வழங்கியதால் அவ்வூர் மக்கள் அவரை வன்னி மரத்து சுவாமி என்று அழைக்கத் தொடங்கிவிட்டனர். இதனால் சுவாமிகள் விராலிமலையிலிருந்து திருச்சிக்கு வந்து விட்டார். திருச்சியில் கோர்ட்டு வளாகத்தில் தீயணைப்பு நிலையம் அருகில் மகிழ மரத்தடியில் அமர்ந்தார். அந்த சமயத்தில் மகிழ மரம் பட்டு போய் காய்ந்திருந்தது. சத்ரு சம்ஹாரமூர்த்திகளின் தவ வலிமையால் அம்மரம் மீண்டும் துளிர்த்தது. அம்மரத்தடியில் இங்கிலாந்து ஜார்ஜ் மன்னர்களின் படங்களை வைத்து பூஜை செய்து வந்தார். ஜார்ஜ் மன்னர்கள் படத்துக்கு ஏன் அவர் பூஜை செய்தார்? அந்த ரகசியம் இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. அங்கு சில ஆண்டுகள் இருந்துவிட்டு குடுமியான் மலைப்பகுதிக்கு இடம் மாறினார் சுவாமிகள். அங்கே அத்தி மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்வதை வழக்கத்தில் வைத்திருந்தார். ஒரு நாள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது குடுமியான் மலைக்கு வடக்கே வீரப்பட்டி என்னும் ஊர் அருகே அடர்ந்த காட்டுக்குள் தாஞ்சி மரம் ஒன்று இடி விழுந்து பட்டுப்போய் நிற்பதை தன் ஞானத்தால் அறிந்தார். தாஞ்சி மரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும்.
இதன் வடபாகம் கைலாசமாக கருதப்படுவதால் அதை வடக்கு நோக்கி கும்பிட்டால் காசிக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதுபோல அம்மரத்தை தெற்கு நோக்கி கும்பிட்டால் சக்தியின் அருளும், மேற்கு நோக்கி வணங்கினால் வருண பகவானின் கடாட்சமும், கிழக்கு நோக்கி தரிசித்தால் சிவபெருமானின் கருணையும் கிடைக்கும் என்று வரையறுத்துள்ளனர். அது மட்டுமன்றி எவ்வளவு கடுமையான சனி தோஷத்தையும் விரட்டும் சக்தி இந்த தாஞ்சி மரத்துக்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னணியில் புராண கதை ஒன்று உள்ளது. ஒரு தடவை உத்தர மகாராஜாவை ஆகாய மார்க்கமாக ரதத்தில் நலன் அழைத்து சென்று கொண்டிருந்தான். அப்போது அவரது அங்கவஸ்திரம் கீழே விழுந்துவிட்டது. நலன் ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தான். ராஜாவின் அங்கவஸ்திரம் தாஞ்சி மரத்தில் சிக்கி கிடப்பதை கண்டான். வழிபாடு செய்து வணங்கிவிட்டு அந்த மரத்தில் ஏறினான். அதன் 4 திசைகளில் நீட்டிக்கொண்டிருந்த கிளைகளில் இருந்த 4 கனிகளை பறித்து சாப்பிட்டான். அப்போது அங்கு சனி பகவான் தோன்றினார். தாஞ்சி மரத்தை வழிபட்டதால் உன்னிடமிருந்து நான் விலகுகிறேன் என்று கூறி அருளாசி வழங்கினார். இந்த நிகழ்வு மூலம் தாஞ்சி மரத்தை வழிபட்டால் சனி தோஷத்தின் பிடியில் இருந்து விடுபடலாம் என்று தெரிய வந்தது. இத்தகைய சிறப்புடைய மரத்தை மீண்டும் துளிர்க்க செய்தால் மக்கள் அதை வழிபட்டு மிகுந்த பயன் அடைவார்கள் என்று சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் நினைத்தார். உடனேயே குடுமியான் மலையிலிருந்து புறப்பட்டு பாம்பு புற்றுகளும், கருவேல மரங்களும், சப்பாத்தி கள்ளிகளும், ஆவாரஞ்செடிகளும் நிறைந்த அடர்ந்த புதர்கள் கொண்ட தாண்டி காட்டுப்பகுதிக்கு வந்தார். அங்கு பட்டுப்போய் நின்றிருந்த தாஞ்சி மரத்தை கண்டார். அதன் அடிப்பாகத்தில் இருந்த பொந்துக்குள் நுழைந்து பத்மாசனத்தில் உட்கார்ந்து தியானத்தில் அமர்ந்தார். அவரது தவத்தின் பயனாக அம்மரம் சிறிது நாளிலேயே துளிர்த்தது. பிறகு இலைகளுடன் பரவி படர்ந்து பூத்து குலுங்கியது. 1935ஆம் ஆண்டு இந்த அற்புதம் நடந்தது. இத்தகவல் பரவியதும் சுற்றுப்பகுதி மக்கள் திரண்டு வந்து சுவாமிகளையும் தாஞ்சி மரத்தையும் வழிபட்டு சென்றனர். அதன் பிறகு பல ஊர்களுக்கு சென்று அற்புதங்கள் நிகழ்த்தினார். திருச்சியில் பாம்பு கடித்த பெண்ணை உயிர் பிழைக்க வைத்தார். ஒரு தடவை வாதிரிப்பட்டியில் திரௌபதி அம்மன் கோவிலில் விழா நடந்தபோது பலத்த மழை பெய்து தண்ணீர் வெள்ளமாக ஓடியது. கோவில் அருகில் வெட்ட வெளியில் சுவாமிகள் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அவர் மீது ஒரு துளி கூட படவில்லை. அதோடு மழை தண்ணீரும் அவரை நெருங்காமல் வட்டமாக சுற்றி சுழன்று ஓடியது. இதை கண்ட பக்தர்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். மற்றொரு தடவை பங்குனி திருவிழாவுக்காக நார்த்தாமலைக்கு சென்றார். வழியில் கீழ்குறிச்சி என்ற ஊரில் குளத்தில் இறங்கி குளித்தார். காலை 7 மணிக்கு தண்ணீருக்குள் மூழ்கியவர் திடீரென மாயமாகிவிட்டார். சுவாமிகளை காணவில்லையே என்ற பரபரப்புடன் பலர் குளத்துக்குள் இறங்கி தேடினார்கள். ஆனால் கண்டுபிடிக்க இயலவில்லை. மாலை 5 மணிக்கு சுவாமிகள் சிரித்தபடி தண்ணீருக்குள் இருந்து வெளியேறினார். பிறகு அனைவரும் சுவாமிகளுடன் நார்த்தாமலை சென்றனர். அப்போது அங்கு வந்த ஒருவர், சுவாமி, மதியம் நீங்கள் திருச்சியில் வைத்து சொன்னபடி அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டேன் என்றார். எல்லோருக்கும் தூக்கி வாரி போட்டது. கீழ்குறிச்சி குளத்துக்குள் மூழ்கியவர் திருச்சிக்கு எப்படி போனார் என்று ஆச்சரியப்பட்டனர். திருச்சியில் சுவாமிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த சிறுவனுக்கு சிகிச்சையும் அளித்தார் என்பதை கேட்டபோது பக்தர்களின் ஆச்சரியம் இரட்டிப்பானது. இதுபோல பல தடவை அவர் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 இடங்களில் தோன்றி அற்புதம் செய்துள்ளார். 1938ஆம் ஆண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடந்த வைகாசி விசாக விழாவுக்கு புறப்பட்டு சென்றார். முருகப்பெருமானால் ஆணவம் சம்ஹாரம் செய்யப்பட்ட அந்த அற்புத திருத்தலத்தில் லட்சக்கணக்கான மக்களின் தோஷத்தை விரட்டி சுவாமிகள் அற்புதம் செய்தார். மே மாதம் முதல் திருச்செந்தூர் கடற்கரையில் அமர்ந்திருந்தார். அக்டோபர் தொடக்கத்தில் நான் கம்பி நீட்டப் போகிறேன் என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்தார். திருச்செந்தூருக்கு வருமாறு பக்தர்களுக்கு தகவல் அனுப்பினார். அவர் சொன்னபடியே 11ஆம் தேதி வெகு தானிய ஆண்டு புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரத்தில் பரிபூரணமானார். அவரது ஜீவசமாதி திருச்செந்தூர் கடற்கரையில் மூவர் சமாதிகளுக்கு தெற்கே ஐயா வைகுண்ட சுவாமி பதிக்கு மிக அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. அமைதியும் குளுமையுமாக திகழும் அந்த ஜீவசமாதி கருவறைக்குள் லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடந்து வருகிறது. திருச்செந்தூர் தலத்துக்கு செல்பவர்கள் முருகப்பெருமானின் அருளை பெறுவதோடு குரு பகவானின் கருணையையும் பெற முடியும். ஆனால் அருகில் அதே கடற்கரையில் உள்ள சத்ரு சம்ஹார சுவாமிகள் ஜீவசமாதிக்கும் சென்று வழிபட்டால் சனி கிரகத்தின் கொடிய தோஷங்களில் இருந்து விடுதலை பெற முடியும் என்பது நிறைய பேருக்கு தெரியாமலே உள்ளது. அடுத்த தடவை திருச்செந்தூருக்கு செல்லும் போது முருகரை வழிபட்ட கையோடு சத்ரு சம்ஹார மூர்த்தியையும் தரிசிக்கலாம். இந்த ஜீவசமாதியில் தியானம் செய்து
சத்ரு சம்ஹார சுவாமிகளிடம் மனம் முருக வேண்டிக் கொண்டால் ஏவல், பில்லிசூனியம் மற்றும் கோர்ட்டு வழக்குகளிலிருந்து விடுபட முடியும். மாமியார் கொடுமைக்கு ஆளான மருமகள்கள் எத்தனையோ பேர் இங்கே வழிபட்டு நல்வாழ்க்கை அமைய பெற்றுள்ளார்கள். இந்த ஜீவசமாதி ஆலயத்திலிருந்து பிடி மண் எடுத்து சென்று பட்டமரம் துளிர்த்த இடமான தான்றீஸ்வரத்தில் ஆலயம் அமைத்துள்ளனர். இங்கு 7.5 சனி, ஜென்ம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷ நிவர்த்திக்காக வருகிறார்கள். திருச்சியில் அவர் அமர்ந்திருந்த ஐகோர்ட் வளாக மகிழ மரத்தடியிலும் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. அங்கு மாதாந்தோறும் பரணி நட்சத்திர தினத்தன்று மதியம் மகேஸ்வர பூஜை நடத்தப்பட்டு நூற்றுக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. திருச்சி திருவளர்ச்சி பட்டியலில் உள்ள பெல் ஆஃபீசர்ஸ் சொசைட்டி, சோழமாதேவி, வீரப்பட்டி, குடுமியான்மலை, வாதிரிப்பட்டி ஊர்களிலும் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. தீயணைப்பு நிலைய ஊழியர்கள் சுவாமிகள் மீது மிகுந்த பற்றுதலுடன் உள்ளனர். ஸ்ரீரங்கம், துறையூர், ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, திருமயம், இலுப்பூர், ஆலங்குடி, நாகப்பட்டினம், நன்னிலம், கரூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய 14 ஊர்களில் தீயணைப்பு நிலையத்தில் சத்ரு சம்ஹாரமூர்த்திகளுக்கு ஆலயம் கட்டி அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த ஒரு சித்த புருஷருக்கும் கிடைக்காத தனித்துவமான சிறப்பு இதுவாகும். ஓம் நம சிவாய.